guys, welcome back. இன்னைக்கு நம்ம பரிதாபங்க சேனல்ல இருந்து ஒரு வீடியோ தம்ப்நெயில பார்த்துட்டு நான் ஆடிட்டேங்க. அந்த வீடியோ வாரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சிஎம் சார் வந்து கோட் ஷூட்டில் அந்த முதலமைச்சர் டேபிளில் உட்காந்து சைன் பண்ணுற மாதிரி எக்கச்சக்க ஃபோட்டோ, ரியல் ஃபோட்டோ, ஏஐ ஜென்ரேட்டட் ஃபோட்டோன்னு அந்த போஸ் வந்து அப்படி நமக்கு மைண்டில் ஏறிச்சு ஒரு நாளில். அடுத்த நாள் பரிதாபங்கள் ஒரு வீடியோ வருது, அதே ஃபோட்டோ சுதாகரன் பேசல. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா போட்டிருக்கிறதுல சுதாகரன் சிஎம் ஆகிட்ட மாதிரி. இதனால் அது நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு அதை பார்க்க வந்திருக்கேன். ஸோ ஆஃப்டர் ரிசல்ட் பாவங்கள், ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு கூத்து அப்படிங்கிறத போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இது ஒரு 15 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஏ கோவி, இங்க வாடா, அப்பா வாங்கிட்டாரா? என்னாச்சு? என்ன ஆச்சு? ஸ்லோ மோஷன்ல போறாரு. என்னாச்சு தெரியல. நல்லா இருந்தாரு. இவங்க பார்த்து இந்த மனுஷன் திடீர்னு என்னப்பா? என்னமா அம்மா என்ன சிஎம் ஆன வீடியோ பார்த்துட்டாரு. என்னங்க ஆச்சு? ஐயா எந்திரிங்க ஐயா. ஐயா எந்திரிங்க. தண்ணி எடுத்து. எந்திரிங்க. என்ன பாச்சு? என்ன நீங்க திடீர்னு மயங்கி விழுந்துட்டீங்க? கமல் சார் எல்லாம் வந்தாரு. மயங்கி விழுந்துட்டீங்க. என்ன ஆச்சு? அப்பா இப்ப எதுக்கு நீங்க ரமணா படத்துல வர வில்லன் மாதிரி கத்துறீங்க? நீ எதுக்கு இப்ப தாச பேசிக்கிட்டு இருக்க? நீ நார்மலா பேசிட்டு போல. சும்மா பேசிட்டு. ஐயோ இத்தனை வருஷமா அடிவுமா அடுத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஒண்ணாயிரம்னு பயமா இருக்குடா. அங்க பாருடா, இவங்களுக்கு கூட்டி சேர போற பேசிட்டு இருக்காங்கடா. நடக்குமா? மேக்கு சேருமாடா? இது சேர கூடாதுடா. ஐயோ நெஞ்செல்லாம் வலிக்கு தலையில. அதெல்லாம் யோசிக்காதீங்க. அது வதந்தியாம்பா. வதந்தியா உண்மையே கிடையாதான். எப்படி இப்பதான் நியூஸ்ல தான் சொன்னாங்க. அதே நியூஸ்ல தான் வதந்திட்டாங்க. ஏன்டா நியூஸ் போடுறீங்க? ஏன்டா நிம்மதியா இருக்கும் போடுறாங்க? எலெக்ஷன் முடிச்சதுல இருந்து பிரச்சனை இருக்கு. தண்ணி குடிங்க. அப்ப நீங்க ஓட் நியூஸ் சேனலுக்கு தான் வாழ்வேணி. இவர்கள் பாத்தீங்கன்னா ஆளுநரை பார்க்க போயிருக்காங்க. ஆனா பெரும்பான்மை இல்ல, 108ங்கிறது பெரும்பான்மை கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்க எனக்கு பெரும்பான்மை நிரூபிங்கன்னு ஆளுநர் சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகள் என்னன்றது அவங்க கட்சிக்குள்ளே அவங்க வந்து மற்ற கட்சிகளோட தொடர்பு கொண்டு அவங்க பேசிட்டு வர்றாங்க. அவங்க பெரும்பான்மை நிரூபி. ஆனா இதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டிலே சீட்டோட பெரும்பான்மையா ஆட்சி அமைச்சதா ஒரு கதை இருக்கு. பக்கத்து மாநிலங்களில் இதை விட கம்மியான சீட்டுகள்லயே வந்து பண்ணிருக்காங்க. தகவல் உங்களுக்கு வருது. சற்று முன் தகவல் வந்திருக்கு. இன்னும் 2 பேர் கட்சிக்கு வரதா சொல்லியிருக்காங்க. அந்த சைடு இருந்து இந்த சைடு மாறிட்டாங்க. சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆளுநர் எதுக்கு தேவையில்லாத இது பண்றாரு? செக்கனும் வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியதானே. நோட்டீஸ் பண்றப்ப என்ன தெரியுது? என்னது? அதாவது பாத்தீங்கன்னா எந்த வண்டியில வந்துகிட்டு இருக்காரு கோபி அவங்க? அவர் பாத்தீங்கன்னா இப்ப டொயோட்டா லேண்ட் க்ரூசர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வண்டியில தான் வந்துட்டு இருக்காரு. ஃப்ரண்ட்ல வந்து அவருடைய டயர் வந்து லெஃப்ட் சைடு டயர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 பேசி அது காத்து கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு வீடியோங்க, யூடியூப்பை திறந்த உடனே விஜயும் அவரோட மகன் படத்தையும் போட்டு ஜேசன் சஞ்சய் சொன்ன வாழ்த்துக்கள். சரி என்ன சொல்லியிருக்காரு, அவர் ஆளையே காணோம், இதுக்கு ஏதோ சொல்லியிருக்காரு போல கேட்போம் அப்படின்ட்டு போனால் ஒரு 4-5 நிமிஷம் வீடியோ. ஜேசன் சஞ்சய் சொன்ன வாழ்த்துக்கள் வீடியோ ஓன் பண்ண உடனே, கடந்த மாதம் நடந்த தேர்தலில் 2 வருட கட்சியான தாவேகா அதன் தலைவர் விஜய் எலெக்ஷனில் நின்றார், இப்படி பேசினார், அப்படி பேசி பெரும்பான்மை ஓட்டை வாங்கினார். இதுல ஜேசன் சஞ்சய் வரலையா? 3 நிமிஷமா இந்த ஒரு கடைசியா 1.5 மாசம் நடந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில போனா வீடியோ முடிய போகுது, ஒரு 10 செகண்ட்ல முடிய போகுது. இதுக்கெல்லாம் அப்புறம் வாழ்த்துக்கள் சொன்னார் சஞ்சய். ஏண்டா என்னடா பண்றீங்க? வாழ்த்துக்கள் சொன்னார் சஞ்சய் அப்படிங்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு அவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து வர்றாங்க கதையை தூக்கிட்டு. இப்படியே நடக்குது. அதை போட்டது பெரிய ஒரு சேனல் தான். குக்க
குக்கர் ஆஃப் பண்ணுமா, சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு பாரு. ஏய் குக்கர் இல்ல நான் தான். ஏப்பா உசு உசுன்னுட்டே இருக்கீங்க? அக்னி அப்படியே கக்கறடா வெளிய நான். ஆமா பா கேஸ் ஸ்டவ் இல்லங்கறாங்க. யார் வீட்டுக்காச்சும் பிடிக்கணும் யூஸ் ஆச்சு பண்ணுவாங்க. காமெடி பண்றீங்க இப்ப தெரியுது. நான் டிவில காமிக்கறாங்க இல்ல. அது ஏத்திட்டீங்கன்னு தான் இருக்கீங்க. நேத்து வரைக்கும் பதட்டமா இருந்தீங்களே. என்ன மறந்துட்டியா? வந்துட்டீங்களே பண்ணிட்டீங்களே. நான் ஏதோ கட்சிக்கார மாதிரி பேசிக்கிறேன். நான் நியூட்ரல் பண்ணா அதெல்லாம் எந்த சப்போர்ட் கிடையாது. தெரியும்டா நீ யாரு என்னங்கறதெல்லாம் எனக்கு தெரியும்டா. தெரியும்டா எல்லாம் தெரியும்டா. 96ல மட்டும் எங்க ஆள் தலைவன் வந்திருக்குன்னு வச்சியா. எல்லாம் ஓர கட்டி போயிருப்பாங்க. வரலையே. அது என்னன்னா வரலடாங்க அன்னைக்கு வரா போயிட்டோம். படம் மாதிரி பார்த்தேன். வரல வரே அதை பத்தி பேசுறே கிடையாது. அவரே அதை கடந்து போயிட்டாரு. இவங்க ஒவ்வொரு வாட்டியும் இதை பத்தி நீங்க எல்லாம் பேசி பேசி தேவையில்லாத பிரச்சனை இழுத்துக்கிறீங்க. தேவையில்லாத பிரச்சனை நாங்க சின்ன பசங்க ஏதோ பேசுறாங்க வைக்கிறாங்க. ஈக்குவலா சண்டைக்கு போகாதீங்க. சண்டைக்கு போல. வயசு என்னாச்சு? அன்னைக்கு நாங்க வந்திருக்கணும். வரலையே. நாங்க சொன்னதா ஒரு இதை மாத்தி போட்டாங்க தெரியுமா உனக்கு? ஆமா மாத்துறாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கணும். ஆமா ஆயிருக்குன்னா நாங்க என்ன ஒரு பக்கத்து ஒரு குரூப் இருக்காங்க, இன்னொரு பக்கத்து பெரிய குரூப்பா இருக்காங்க. ஆமா இருந்தாங்க. கிராமங்கள் இருக்கும்போது நம்ம எதுக்கு உள்ள வந்துட்டுன்னு நாங்க இது பண்ணிட்டு ஆமா போறோம். ஒண்ணும் சொல்லல யாரும். அதுக்கு வந்துட்டு நீங்க வந்து இது பண்ணிக்கிட்டு திரியுறீங்களா? இப்பதான் வந்திருக்கீங்க. நடக்கிறது பாப்போம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதுக்குள்ளயுமே துணைங்கப்பா நீங்க போய் வேலை வெட்டி இருந்தா பாருங்கப்பா. சின்ன பையனோட போய் சண்டைக்கு நிக்கிறீங்க. இல்ல இல்ல அவங்க ஏதோ ஒரு ஜாலியா யூடியூப்ல ஃபேஸ்புக்ல ஏதாவது கமெண்ட் அடிச்சுக்கிறீங்க நீங்க. டேய் நான் சீரியஸா நான் காமெடி சும்மா ஜோவியலா பேசிட்டு இருக்கேன். நீங்க வயித்து சண்டை ஓடுறது இங்க வாமா இங்க வாமா. நான் ஜோவியலா பேசுறேன். சின்ன பசங்க அவங்க ஏதோ எக்ஸ் ட்விட்டர்னு போட்டு சண்டை போட்டா இவர் வயசுக்கு அவங்களோட போய் நின்னுக்கிட்டு நான் ரசிகன்டா நீ வாட்ஸ்அப் ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுக்காதீங்க கேட்க மாட்டீங்க. வேலை பாத்தீங்களா? காலம் பேசாது பதில் சொல்லுமா? சரி போங்க. தேவையில்லாத வேலை போ. ஏய் உள்ள வெளிய போ. சும்மா வந்துக்கிட்டு. தலைவா. இதே மாதிரி எனக்கும் ஒருத்தங்களை தெரியுங்க. அது நம்ம சொந்தக்காரங்க தான் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் ஒரு கட்சியை பிடிக்கும். ஆனால் அந்த கட்சி தலைவருக்கு அவர் ஏதாவது பேசுனா நிறைய பேர் சண்டைக்கு போவாங்க. என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு. அப்படி அவங்க பார்த்த வீடியோவில் அந்த கட்சி தலைவருக்கு திட்டியிருக்காங்க. இவங்க சும்மா இருக்கலாமா இல்லையா? இவர் சொல்கிற மாதிரி நம்ம வயசுக்கு நம்ம சும்மா இருக்கணுமா இல்லையா? அங்கே போய் அவன் கமெண்ட்டில் போய் உன்னே நான் அடிப்பேன்டா, மண்டையோட பண்ணா காலோட பண்ணான். அவன் வந்து உண்மையான தைரியசாலி பண்ண நீ சண்டைக்கு வேணா உன் ஏரியாவை சொல்கிறான், உன் வீட்டை சொல்கிறான் அப்படின்ன உடனே டக்குன்னு 5 நிமிஷத்தில் ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றிட்டு ஐடியா மாற்றி டோட்டலாக பேரானா அப்துல் ரஹ்மான் அப்படின்ட்டு வார வேஷத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இப்படி பயம் இருக்கிற நம்ம எதுக்கு ஒரு சண்டைக்கு போகணும்? அது மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தினர்கிட்ட போய் கேள்வி வந்துருவாங்களா? அவங்க குடும்பத்தினருக்கு என்ன யார் வந்துடுவா என்னன்னு தெரியல. இவ்வளோத்துக்கும் அவங்க இருக்கிற ஊர் ஏதோ ஒரு ஊரில் இருக்காங்க. பிரச்சனை நடக்கிற ஊர் வந்து எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தள்ளி கடல் கடந்து இருக்கு. இருந்தாலும் வந்துடுவாங்களா அப்படின்ட்டு ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றி என்ன ப்ரொஃபைல் பிக்சர் ஒரு பூனை படத்தை போட்டுக்கிட்டு இவ்வளவு இருக்குது இல்லை நமக்கு ஆல்ரெடி குடும்ப பிரச்சனை அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தலைவர் அவருக்கு பிரச்சனை வந்து அவரும் அவங்க தொண்டர்களும் பார்த்துக்குவாங்க. நம்ம சும்மா இருக்காம அவனோட சண்டைக்கு போய் அவன் கொஞ்சம் மிரட்டினோன்னு ரகுமான்னு சுத்திட்டு இருந்தான். இது என்னது? அது ஒரு ஆள் எங்களுக்கு தெரியும். பாட்டு முடிஞ்சுப்பா. நான் முடிஞ்சுக்கிறேன். இப்ப இருக்க எங்க ஆளாவுக்கு நாங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் இப்படி சம்பந்தம் எல்லாம் பேசினா அவரை வரைக்கும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. நீங்க தயவு செய்து வேலையை போய் பாருங்க. சொல்லலாம் வேலையை பாருங்கப்பா. என்ன யாரு வந்தாலும் அவர் வீட்டுக்கு வராங்க. அப்புறம் இப்பொழுது புது தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது பெரும்பான்மை கிடைச்சிருச்சு, கன்ஃபார்ம்னு சொல்றாங்க. 99.9% கன்ஃபார்ம் ஆகி இப்பொழுது தளபதி அவர்கள் ஆளுநரை பார்க்க போய்கிட்டு இருக்காரு. இதை வந்து நம்ம நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்பின் செல்லக்கூடிய வாகனங்களை அணிவித்து அழகாக அந்த வாகனத்துல போறது. சாரி பெரும்பான்மை தவறிடுச்சான். ஆளுநர் கேரளாவுக்கு போயிட்டாராம். மறுபடியும் யூட்டர்ன் அடிச்சு இந்த பக்கம் திரும்புதுன்னு சொல்றாங்க. யூட்டர்ன் அடித்து அப்படின்ற நீங்க வந்து இப்ப பாத்துக்கிட்டு போட்டுக்கிருக்கோம். ஓகே என்னடா அது யூட்டன் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு போறாங்க? திருப்பி இங்க வேற இருக்கும், அங்க எதுக்கு போறாரு? எதுக்கு புரியல எனக்கு. என்ன மண்டே பிச்சுக்கிட்டு அழக மாதிரி இருக்கு. முடிங்கயா, முடிச்ச அடுத்த வேலையை பார்த்துட்டு போவேன் நானு. போடா
ஒரு பையன் வரக்கூடாது. இந்த 5 பேர் நான் பார்க்கவே கூடாது. என்ன நடத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னென்ன செஞ்சிருப்போம் நாங்க? டீ வாங்கி கொடுத்தா வச்சு உங்களை காப்பாத்தி வச்சிருக்கோம் நாங்க. இங்க பாரு 28 பேப்பர் எழுதி 5 பேர் தான் பாஸ் பண்ணிருக்காங்க. அதான் 5 பேப்பர் பாஸ் பண்ணிருக்காங்க. அதான் எங்க பாஸ் பண்ணா? அது எங்க பிட்ட வாங்கி எடுத்துக்கிட்டாங்க. அவன் பாஸ் பண்ணவே இல்ல, படிக்கல. எங்க பிட்ட வாங்கி உள்ள சொறி விட்டு ஜெயிக்க வச்சாங்க. சரி பின்னாடி திரும்பி பார்த்தா ஓடிக்கிட்டு இருக்காங்க. சுத்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. என்ன ஓட்டம் ஏண்டா? டென்ஷன் ஆகாதீங்க. எதுக்கு உலகம்? மத்தெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. இவங்க தான் ஒரு டைப்பா இதாயிட்டாங்க. விடுங்க, எல்லாம் நடந்து போச்சு. எதிரியே மன்னிக்கலாம், துரோகியே மன்னிக்க. சரி விடுங்க, இப்ப நடந்து போச்சு. நல்லா ஜாலியா ரிலாக்ஸ்டா, மனசு ரிலாக்ஸ். நீ வந்து நல்லா சண்டே ஆகும், நல்லா டிவில பாத்துட்டு அப்படி ஒன்று மட்டும் பாத்துட்டேன். சேவ் பண்ணி வச்சிருப்ப நீ. பிரியாணி வேற உங்க அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கா, பிரியாணி சாப்பிடுவேன். நல்லா அப்படி சுகமா அப்படி தூக்கம் நல்லா கும்முன்னு எனக்கு வராது. எப்படி வரும்? நான் எனக்காக நான் பேசுறேன், உங்களுக்காக தான் நான் பேசுறேன். அவங்க மோசமானவங்க. எங்க பிட்ட வாங்கி அடிச்சு பாஸ் பண்ண மாதிரி உங்க பிட்ட வாங்கி அடிக்க தான் வந்திருக்காங்க. அது தெரியாம நீங்க வந்து 2031 உங்க கூட தான் வருவேன்னு போய் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏதாவது காப்பா வெளியேந்து பாக்குறாங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஏன்பா கோபப்படுறீங்க? ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து ஜாலியா ஃபேமிலியா சாப்பிட்டுட்டு நம்ம இதுக்கு அரசியல் மத்தவங்க வேற, இவங்க வேற. சரி, அது புரியுது. என்னன்னா பாத்துக்கலாம். அவன் அந்த கட்சிக்காரங்க பாத்துவேன். நீ பாத்துட்டு அம்மா எனக்கு என்னடா வரப்போகுது, எனக்கு 1 ரூபா காசு தர போறாங்களா? டிவில படத்தை போட்டு நல்லா கறி சாப்பாடுலாம் வச்சுக்கிட்டு உட்காந்து படத்தை பார்த்து ஜாலியா இருக்கும். சரி படம் என்ன படம் அதை சொல்லு முதல்ல. பஞ்சதந்திரம். வெறி ஏத்துறாங்க நீங்க, வெறி ஏத்துறாங்க. நான் நல்லா இருக்க கூடாதுடா, அண்டே உடைச்சிட்டு உங்களுக்கு பதடா. புது நியூஸ் வந்திருக்கு டிராவிட். இது வந்து பிரேக்கிங். 3 எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை. முகம் மெகா பிளான். அடுத்தது அறிவித்தார் எஸ். களமே புரண்டது. அமெரிக்காவுக்கு மெகா சர்ப்ரைஸ். மெகா சர்ப்ரைஸ் ஒன்னு காத்திருக்கு இந்த நியூஸ் மூலமா. கடைசி நேரத்தில் ரூட்டை மாற்றிய அப்ப ரூட்டை மாத்திட்டாரு. புறப்பட்டார். சென்னையில் திடீர் பரபரப்பு. தலைகீழாக திருப்பிய சிச்சுவேஷன். இரவு நேரத்தில் வந்த அந்த கால் ஷாக்கிங் ரிப்போர்ட். இப்படிதான் அந்த டைட்டில் எல்லாம் இருக்கு. உள்ளே வந்தது. என்ன டிவி ஆஃப் பண்ண போல. என்னடா அவங்க? அவர் யார்? ஐயோ யார்? அவர் யார்? எம்மை எம்மை வீட்டு வருவோம், வீட்டு வருவோம். டேய் தம்பி, டேய் என்ன எதுக்கு அழுகிறீங்க எல்லாரும் உட்கார வச்சுக்கிட்டு? யார் அவரு? அண்ணன் தானே எம்ஐ டீம். எம்ஐ டீம் கேப்டனா? கேப்டன் கிடையாது, டீம் பிளேயர், மெயின் பிளேயர். ஓ, எம்ஐ டீமோட பிளேயரா? ஆமாடா, தோத்து எதுக்கு இப்படி அழுகிறாரு? தோத்து போயிட்டோம் சீசன் ஃபுல்லா எல்லாரும். டீம் கேப்டனே பரவாயில்ல, அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம் தைரியமா நிக்கிறாரு. இவர் ஏன் இவ்வளவு அழுகிறாரு? இவர் தானே நான் பாத்துக்கிறேன், நீங்க பிராக்டிஸ் கூட வர வேணாம். கேப்டன் பிராக்டிஸ் கூட வர வேணாம்ட்டாரா? பிராக்டிஸ்க்கே வர வேணாம். ஒத்தையால நானே நின்னு மேட்சை புடிச்சு காட்டுறேன். ஓஹோ, சிஎஸ்கே எல்லாம் வேஸ்ட், நான் தான் மாஸ். மேன் ஆஃப் தி சீரிஸ் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன். இவரு அவர் ஜெயிச்சிட்டாரு, அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். அதெல்லாம் இருக்கட்டும், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். என்னைய ஒதுக்கி விட்டு பாக்குறாரு. எல்லாரும் அழுகுறாங்களா? எல்லாரும் இருக்காங்களா? கரெக்டா டீம் பிளேயர்லாம் ஓகேவான்னு செக் பண்றாங்க. இனியா 3 மணி நேரமா பாக்குறேன். ஒரு மாதிரி அழுகிற மாதிரி மூஞ்ச வச்சிருக்காரு, தவிர கண்ணுல இருந்து கண்ணீர் வர மாட்டேங்குது. யாரு சொல்றாங்க? பூரா அழுது அழுது ஒரு கண்ணீர்ல தீந்து வத்தி போச்சு. மேட்சே இப்பதான் நடந்துச்சு, அதுக்குள்ள எப்படி கண்ணீர் வத்தி போச்சு? ஃபீல் பண்றாரு. இந்த ஐபிஎல் இதில் வந்து அறிவிச்சிருக்காங்க என்னென்னா, இந்த எலெக்ஷன் டைமில் அவங்க ஐபிஎல் நடத்தின அந்த இதுக்கு வியூவர்ஷிப்பாகவும் சரி, அந்த டிக்கெட் வாங்கிட்டு பார்க்க வருவாங்களே ஆடியன்ஸ், அதுவும் எத்தனையோ சதவீதம் குறைஞ்சி போயிருக்கு. அந்த அளவுக்கு எல்லாரும் சார் கொஞ்சம் இருங்க சார், நீங்கள் அடுத்த வருஷம் கூட உங்கள் மேட்சை பார்த்துக்கிறோம், இதெல்லாம் விட்டா பிடிக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபோக்கஸு. என்ன சார் நியூஸ் இப்படிதான் பிரேக்கிங் நியூஸ் சார்? ஏங்க எதுக்குங்க மியூசிக் போட்டு இருக்கீங்க? பதட்டம் அவங்களுக்கு எதுக்கு? என்ன எதுக்கு பதட்டமா வச்சிருக்கீங்க? நான் வேலைக்கு போறேன். அந்த நியூஸ், அந்த பிரேக்கிங் நியூஸ் சாய்ஸை கேட்டு பதட்டமா இருக்காங்க. என்ன போட்டுக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிறீங்க? அதான் ஊருக்கே மூக்கு சிந்திட்டு போறான். தேவலாதர்கள் வந்து போறாங்க. இங்க வர மாப்பிள்ள என் லைன்ல கிராஸ் ஆறாங்க. இனிமே என்கிட்ட பேசுறா இருந்தா இங்க வரக்கூடாது, வரக்கூடாது. என்னடா என்ன எதிரி மாதிரி போறீங்க? நாங்க ஃப்ரெண்டுடா. இல்ல நாங்க பிரிஞ்சுட்டோம். நாங்க
நீ பழக்கி விட்டு நானே அவங்க கூட பழகினேன். என்ன கோச்சிட்டு போறான்னு சொல்லதான் வந்தேன். எவன் மேல அவனே அவனை பழக்கம். எனக்கே ஆகலன்னு போச்சு. நீங்க என்ன பழகிட்டோம்னா ஃப்ரெண்ட் பழகுங்க. அவன் வந்தா நான் வரமாட்டேன். உடஞ்சிருச்சு. உடஞ்சதை ஒன்னும் இது பண்ண முடியாது. அவ்வளவுதான் முடிஞ்சு. அமுக்கி இதாகி போச்சு. துக்காலாம் விட்டு போறேன். அந்த துக்கா விட்டு போன வரல நான் உடைக்காம விட மாட்டேன். மூஞ்ச உடைச்சி இப்போ மூஞ்ச உடைக்க போறானா பேசிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க வேண்டியதானே. இங்க என்ன அவங்க வேலை? உனக்கு பேர் ஆளே கிடைக்காது. வாட்ஸ்அப்ல ஏதோ ஜாலியா பேசிக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். பாலிடிக்ஸ் இந்த லெவல் வந்துருச்சா? ஆமா, பாலிடிக்ஸ் அறிவே இல்லாத மாதிரி ஒரே வார்த்தை. அறிவு இருக்கு, அறிவு இருந்தா அப்படி பேசுவானா? என்ன பேசுவானா? என்ன பேசுவானா? நம்ம முகத்தையே பார்க்க முடியாம தான் நான் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அவன் தான் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. மத்தவன் எல்லாம் வேஸ்ட். நீ உனக்கு தான் பிடிச்சிருக்கு, நீ பேச. எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு, நான் பேசுறேன். என்ன சொல்றேன்னா இல்ல இவர் ஐன்ஸ்டீன் எல்லா காரணத்தோட தான் எல்லாம் செய்வாரு. சயின்ஸ் கூட முறையிட எல்லாம் பண்ணுவாரு. ஆனா எல்லாம் பண்ணுவாரு, டக்குன்னு அப்செட் ஆயிடுவாரு, திருப்பி வருவாரு, போவாரு. ஆமா, புக் எழுதி இது பண்ண போறாராம். இல்ல தேவையில்லாம் பேசிக்கிட்டு இப்படிதான் தேவையில்லாம பேசிட்டு அப்படி இருக்காம என்ன இதுடா தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கா அரசியல் பேசி தேவையில்லாத பிரச்சனை கேட்டா புரியுங்க. இங்க பாரு, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க 2 பேரும் வரணும். எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க 2 பேரும் வரணும். ஸ்டாலின், விஜய், சீமானு, எடப்பாடி பழனிசாமி இவங்க யாரும் வர மாட்டாங்க. நாங்க தான்டா வரணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல இப்படி சண்டை போடுறீங்க. கரெக்ட் தான். கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம இருக்கீங்களாடா. நானும் அந்த ரீல்ஸ் பாத்துட்டேன். நானும் ரீல்ஸ்ல வந்து நான் பார்த்தேன். வேற ஒரு சொன்னத இவன் யோசிச்ச மாதிரி சொல்றான் பாருங்க. அது என்ன காரணம்னா அவன் வாட்ஸ்அப் குரூப்ல சொன்னால ஒருத்தவங்க. ஆமா, அவன் ஜெயிக்கல. நாங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்போம். விஜய் அஜித் நடிச்சுக்கிட்ட மாதிரி இப்ப நாங்க இந்த கட்சி அந்த கட்சி அடிச்சுப்போம். இன்னைக்கே அடிச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம். அடுத்த நாளே தப்பு அடிச்சு. இவங்க இப்ப சொன்னதை நேத்து நாங்க பார்த்தோம். நேற்று ஒரு பரபரப்பு செய்தி. காலையில் அங்கே பதவி பிரமாணம் நடக்குது அப்படின்னும் போது எதிரில் விஜய் இங்கே இருக்காருன்னா உதயநிதி ஸ்டாலின் இங்கே உட்காந்துருக்காரு, உதயநிதி எப்படி உட்காந்துருக்காருன்னு. உதயநிதி வந்து பதவி ஏற்கும்போது விஜய் வந்து லைட்டாக ஒரு புன்னகையோடு உட்காந்துருந்தார். விஜய் வந்து பதவி ஏற்கும்போது உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படி பக்கத்துலேயே அவர் தான் இருக்கார். இப்படி நேராக பார்த்தா அவர் தான் தெரியும். அந்த விஜய் பதவி ஏற்கிற அந்த ஒரு 2.5 நிமிஷம் உதயநிதி பட்ட பாடு. அவர் இப்போ தான் சுற்றி பார்க்குறாரு. அதெல்லாம் விஜயை பார்க்க மாட்டாராம். சிரிக்கலை, வணக்கம் சொல்லலை, அப்படி இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு பரபரப்பு செய்தி. ஸ்டாலின் அவர்களை தன் வீட்டிற்கே சென்று நேரடியாக பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். உண்மையாவா? பார்த்தா ஸ்டாலின் சாரோட வீட்டில் பரபரப்பு. பார்த்தா விஜய் வர்றாருன்னு தெரிஞ்சு உதயநிதி வாசல்லே வெயிட்டிங். அப்போ நான் நினச்சேன், சரி இன்னைக்கு விஜய் வந்தால் வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு உதயநிதி வாசல்லே வெயிட் பண்ணுறாரு போல இருக்குன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்த்தா சிஎம் வண்டி வருது. அவங்க வீட்டு கதவை திறக்குது. கார் உள்ளே போகுது. கதவை திறந்து தளபதி இறங்குனாரு. நான் சரி பெரிய சண்டை நடக்க போகுது அப்படின்னு அப்படி அடிச்சாங்களா அந்த போயிட்டு கட்டி பிடிக்கிறது என்ன. எனக்கு அப்போ கேட்டால் நிறைய சொல்கிறாங்க என்னன்னா, இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு சந்திப்பு. ஸ்டாலின் சார் வந்து கையை பிடிச்சி இப்படி விஜய் அப்படி கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டாரு. இப்படி பிடிச்சி இப்படி நடந்து போறாரு. போய் வீட்டில் உட்கார வச்சு அவருக்கு சால்வை போடுறது, அவருக்கு சால்வை போடுறது, மரியாதை செலுத்துறது, புக்கு கிஃப்ட் பண்ணுறதுன்னு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு வந்தாங்க. எனக்கு அதை பார்க்க ஒரு மாதம் அப்படியே ரிவைண்ட் ஆகுது மைண்டு. அவர் வேணுமா இவர் வேணுமா, தூய சக்தி தீய சக்தி, அது இது இல்லை, இது நாங்கள் தூய சக்தி அவங்க தீய சக்தி அப்படின்னா எங்கள் மேலே பழி போடுறீங்களா, அதான் அங்கிள் ஸ்டாலின் சார் இப்படிலாம் பேசிட்டு இப்போ ஒன்றுமே நடக்காத மாதிரி அவரும், ஒன்றுமே நடக்காத மாதிரி இவரும், நம்மளும் ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்து நியூஸ் பார்க்க வேண்டியதான் போல இருக்கு. அப்போ அதுதான் வந்து அரசியல். அதாவது என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் இப்போ ஒரு பதவிக்கு உட்காந்துட்டாரு. இப்போ அவங்களுக்கு என் கட்சி பெருசா அவங்க கட்சி பெருசாங்கிறது முக்கியம் இல்லை. நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். ஒருத்தவங்க வந்திருக்கீங்க, ஓகே, சண்டையெல்லாம் அப்புறம் பிடிச்சிக்குவோம். இப்போ அந்த அவர் வரும்போது அது பார்க்க நல்லா இருந்தது, பட் வித்தியாசமாக இருந்தது. சரி இப்போ விஜய் வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு பார்த்தா ஒரு 5 நிமிஷம் கக்கஸ் போயிட்டு வந்து டிவியை திறந்து பார்த்தா சீமானை சந்திக்கிறார் விஜய். அடங்கப்பா, இது என்ன புதுசாக இருக்குது. பார்த்தா அடுத்த ஒரு டைட்டில், தம்பி வருகையை வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான். பார்த்தா அண்ணன் சீமான்
அங்கே இங்கே பதட்டமாக இருக்காரு. பார்த்தா சிஎம் வண்டி வருது. அதே மாதிரி அவரும் விஜய் கையை பிடிச்சி கொண்டு போகிறது. அப்புறம் இன்னும் ஒரு 4-5 கட்சி தலைவர்களோட வீட்டுக்கு எல்லாம் விஜய் போய் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்து பேசிட்டு தான் வந்திருக்காரு. நிறைய பேர் அது வந்து ஆரோக்கியமான அரசியல் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு இப்போ தான் இதுதான் அரசியலா அப்படின்னு நேற்று புரிஞ்சிச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கோ என்ன சொல்றானே. போ சொல்றத கேளுங்கடா. அப்படி இப்படின்னு 3 பாலிடிக்ஸ் வீடியோ வந்துருச்சுடா. ஃபேமிலி கண்டென்ட் அது இதுன்னு ஜாலியா போவோம்டா. பாலிடிக்ஸா போட்டு ஒரே டென்ஷன் மொமெண்டா இருக்கு. இவங்களுக்கு 3 வீடியோ வந்து ரெடியா வரிசையா வச்சிருக்கோம். ஆனா உடனே பார்த்தா பாலிடிக்ஸ்லயே சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? அத அப்படி விட முடியும். இந்த மாதிரி போட்டு வந்து பதவி ஏற்கறாரு. அப்ப வந்து அந்நிய ஆதிக்கத்தை வந்து திணிக்கிறாரு தானே அர்த்தம். போட்டு அண்ணி ஆதிக்கமா? டீ-ஷர்ட் கூட தான் அண்ணி ஆதிக்கம் கழட்டி போடுறீ. அண்டே பாட்டுங்க. இல்ல தேவலா ஆதிக்கம்னா கழட்டி போய் காலையில இருந்தே இதே நியூஸையே திருப்பி சொல்லிட்டு இருக்கோம்னு எல்லாருமே கமெண்ட்ல போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்றது? இப்போ என்ன பண்ணலாம்? நீங்க நானே உங்களுக்கு ஐடியா சொல்றேன். டேய் ஓடுறா அந்த பிஜிஎம். நிம்மதியா இருக்கீங்க? நிம்மதியா இருந்தா முடிக்க மாட்டீங்க. அது பாத்து தள்ளுடா எல்லாம் தள்ளுடா. எல்லாம் கிளியர் பண்ணிருக்கேன் இடத்த நான். எதுக்கு இந்த இடத்துல கிளியர் பண்ணிருக்கீங்க? தெரியும்ல. என்னது? அண்ணன் பதவி ஏத்துட்டாரு தெரியும்ல. நான் நேத்தே பார்த்தேன். அப்புறம் என்ன பாத்துட்டீங்க. ஆமா. அதுக்கு காரணமா இருந்த ஒரு முக்கியமான ஆளு அவரு. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா? இல்ல. எதிர்க்கட்சி தலைவரா? இல்ல. ஆளுங்கட்சியா? கவர்னரா? பிரைம் மினிஸ்டரா? யார சொல்றாங்க? யாரா? ஓ சொல்றேன் பாரு. தள்ளு நில்லு. அப்படி யாரா இருக்கும்? ஓ அந்த கட்சி பாட்டு போட்டு கொடுத்தவர் தமிழ். இவர் மியூசிக் டைரக்டர் கமன்ல. ஆமா கமல் என்னடா சம்பந்தம்? இவரு தானே பாட்டை போட்டு உலகம் புலம் போய் சேர்த்து விட்டது. போன இடத்துல ஒரு பாட்டு வந்துச்சு. ஆமா பயங்கரமா இருக்கு. அது அப்படி தமிழ்நாட்டே ஒரு ரவுண்ட் வந்துச்சு. ஆமா. இப்போ ஒரு பாட்டு வந்தது. 1 இல்ல 5 அந்த எல்லா பாட்டும் செஞ்சிருச்சு. அப்படியே சரியான பாட்டுப்பா. என்ன பாட்டு என்ன லிரிக்குங்க. நீ ஆளு அட ஏல நம்ம பாரு எட்டு நின்னு பார்த்தா அட 8 கோடி பேரு. ஓஹோ நல்லா போட்டிருந்தாரு. It's a emotional songs of the music director of the Tamil song. It's a emotional songs. அடுத்து நான் இன்னொரு தீர்க்க சத்திய பார்க்க போயிட்டு இருக்கேன். தீர்க்க தரிசியா? ஆமா. யாரா அது? டிஆர் அப்படிதான் ஏதோ ஒன்னு சரியுது ஏதோ ஒன்னு பிரியுது அப்படின்னு அன்னைக்கே சொன்னார்ல. சரியுது அன்றே கணிதா டிஆர் இந்த வரேன். நானும் வரேன்டா. ஆனால் அந்த லாஸ்ட்டாக பாடி காட்டினாரே ஒரு பாட்டு, அது உண்மையிலே கூஸ் பம்ஸான பாட்டு தான். அது ஒரு படத்தில் தளபதியோட படத்தில் வச்சுருந்தா சும்மா வேறு மாதிரி இருந்திருக்கும். அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு உண்மையிலே நல்லா இருந்தது. நைஸ், நல்லா இருந்ததுங்க வீடியோ. இது தமிழுக்கு மட்டும்தான் அந்த கெட்டப்பில் வந்து போல கோட்டெல்லாம் போட்டு அம்மா நினச்சாங்க அந்த பதவி ஏற்கிறது. எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.